Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு சிறுகதை. இன்று சிறுகதையின் பெயர் தேவன் வருகை. தேவன் வருகை. அந்த செய்தி எங்கிருந்து எப்படி தோன்றியது? அதன் எதிரொலி உலகெங்கும், கிரகங்களெங்கும். மனிதனுடன் பேசும்போதெல்லாம் அவன் சிந்தனையின் பெரும்பான்மையை அடைத்துக்கொண்டு அந்த ஆகஸ்ட் மாதத்தை உயிர்களின் சரித்திரத்தில் ஒரு தழும்பாக வடுவாக மாற்றியது. ஒரு சர்வதேச சர்வ அம்ச ஆவேசமாக, ஜுரமாக விரவி பரவிய அந்த செய்தி ஒரு தினத்தில், ஏறக்குறைய ஒரே சமயத்தில் செய்தித்தாள்களில், ரேடியோ, டெலிவிஷன் போன்ற மனித தொடர்பு சாதனங்களில், ஏன் மழைக்கால பச்சை போல திடீரென்று தோன்றிய சுவரட்டிகளில் எங்கும் தோன்றியது. செய்தி இதுதான்: தருணம் வந்துவிட்டது. இன்னும் 15 தினங்கள் கழித்த வெள்ளிக்கிழமையில் சூரிய உதயத்தின் போது நான் உங்கள் முன் தோன்றுகிறேன். நாடு நகரங்களில் இருப்பவர்கள் ஒரு பொது இடத்தில் கூடியிருங்கள், என்னை எதிர்நோக்கி. இப்படிக்கு கடவுள். செய்தித்தாள்களில் முன்பக்கத்தில் கட்டமிட்டு பெரிய எழுத்துக்களில் நட்ட நடுவே டெலிவிஷன், ஸ்டீரியோவிஷன் சாதனங்களில் நடந்து கொண்டிருந்த நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டு திரைகளை ஆக்கிரமித்தது. ரேடியோ சங்கீதங்கள் வெட்டுண்டு அமைதியான குரல் ஒன்று இந்த செய்தியை பேசியது. சுவரட்டிகள் தோன்றின. யாரோ கொடுத்தார்கள் என்று கத்தையாக சிறிய பையன்கள் நோட்டீஸ் துண்டுகளை வீதிகளில் வாரி இறைத்தார்கள். எல்லாவற்றிலும் ஒரே வாசகம், ஒரே கடவுள். உலக அரசின் உள்துறை அமைப்பின் தலைமை செயலகத்தில் அவசர கூட்டத்தில் ஒரு பிரம்மாண்டமான அறையில் அவர்கள் கூடியிருந்தார்கள். ஆத்மாவின் தலை கலைந்திருந்தது. தூக்கமின்மை அவர் கண்களில் தெரிந்தது. அவர் இரத்த அழுத்தம் எகிரி போயிருந்தது. என்னையா கண்டுபிடிச்சிங்களா? எங்கிருந்து இந்த செய்தி கிளம்பியிருக்கேன்னு? எதிரே முட்டை வடிவ மேஜையின் சுற்றிலும் உட்கார்ந்திருந்த அத்தனை முகங்களிலும் ஈயாடவில்லை. செய்தி வந்து 2 நாள் ஆகிறது, இன்னும் கண்டுபிடிக்கவில்லையா யார் இந்த விஷயம் செய்ததுன்னு? என்னையா டாக்டர் பரஞ்சோதி? அத்தனை விஞ்ஞான சாதனைகளையும் பரிபாலனம் செய்து வருபவரிடம் இது எப்படி புகுந்தது? உங்கள் முட்டாள் கம்ப்யூட்டர்கள் என்ன சொல்கின்றன? உங்களுக்கெல்லாம் தண்டத்துக்கு சம்பளம் கொடுக்குறதா? நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் நான் பேசுகிறேன் என்றார் டாக்டர் பரஞ்சோதி. ஆல்ரைட், உணர்ச்சியே இல்லை எனக்கு. நீங்கள் சொல்ல போவதை கூர்ந்த கவனித்து கவனமாக நிதானமாக கேட்குறேன். மௌனமாக குறுக்கிடாமல் கேட்குறேன். சொல்லு என்று மேஜையை குத்தினார். எல்லோரும் எச்சிலை விழுங்கி கொண்டார்கள். ஆத்மா இந்த செய்தி எப்படி புறப்பட்டதுன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஒரே சமயத்தில் அத்தனை சாதனங்களிலும் ஒரே வார்த்தை அமைப்பில் தோன்றுவது மனித சாத்தியமில்லை. அப்படின்னா நீயும் இது கடவுள் அனுப்பிய செய்திங்கிறியா? உனக்கும் ஜுரம் வந்து விட்டதா? வேறு ஒரு காரணமும் கண்டுபிடிக்க முடியலை. சரிதான். என்னையா செய்தி ஸ்தாபனம் நடத்துகிறீங்க நீங்கள்? எந்த ஒரே ஒரு கேள்வி என்று மேஜையின் ஓரத்திலிருந்து குரல் வந்தது. இளம் டாக்டர் கிராஸ்மன், மனோதத்துவ பிரிவு. என்ன ஆத்மா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? சத்தியமாக இது ஒரு விஷமோ, யாரோ கிளப்பி விட்ட புரளி, திட்டமிட்டு செய்யப்பட்ட கேலி. எதற்காக அப்படி ஒருவர் செய்ய வேண்டும்? எதற்காக? நீயே பார்க்குறாயே உலகத்தின் இன்றைய மனநிலையை. எல்லோரும் இதை பற்றியே பேசுகிறார்கள். எங்கே போனாலும் கடவுள் வருகை பற்றி தான் பேச்சு. இது நிஜமா பொய்யா? நீ நம்புகிறாயா? நம்பிக்கை இல்லையா? பந்தயங்கள், பேச்சுகள், பொதுக்கூட்டாளிகள். ஒருத்தன் கிருஷ்ணங்கிறான், ஒருத்தன் ராமங்கிறான், ஒருத்தன் இயேசுங்கிறான், யெகோவாங்கிறான், தாவுங்கிறான். சென்ற நூற்றாண்டுடன் இந்த கேலி கூத்தெல்லாம் முடிந்து விட்டதுன்னு நினச்சோம். கடவுளுக்கே அர்த்தம் இல்லாமல் செய்திருக்கிறோம், அவசியம் இல்லாமல் செய்திருந்தோம். மறுபடியும் அடியை பிடிடா என்று ஆரம்பமாகிவிட்டது. இந்த செய்தியின் மூலத்தை நாம் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். உலகத்தின் கலகம் ஏற்படுத்த அமைதியை குலைக்க ஒரு சதி இது. ஆத்மா, கோபிக்காமல் இருந்தால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் கோபித்து என்ன பிரயோஜனம்? வேலை நடக்கலையே, காரணம் இன்னும் தெரியவில்லையே. சொல்லு, கோபிக்க மாட்டேன். டாக்டர் பரஞ்சோதி தன் வியர்வை துடைத்துக்கொண்டு சட்டையை தளர்த்தி கொண்டு ஒரு விழுங்கு தண்ணீர் எடுத்துக்கொண்டு, ஒரே ஒரு வகையில் இந்த செய்தியை வெளிவரது சாத்தியம். ஒரே ஒரு ஆசாமியால் தான் அது முடியும். யார் அது? சொல்லு. உடனே அவனை கைது செய்து கொண்டு வா. விளக்கடியில் போட்டு வாட்டி எடுத்துடலாம். யார் அது? யார்? நீங்கள் தான் ஆத்மா. நானா? நிதானமாக சிரித்தார். என்னையா நீ? உம்மாதிரி ஒரு முட்டாளைய உலக போலீஸ் தலைவனாக வச்சுருக்காங்க. ஆத்மா, டாக்டர் பரஞ்சோதி சொல்வதை முழுவதும் கேட்கலாம் என தோன்றுகிறது என்றார் கிராஸ்மன். சொல்லு என்று கைக்குட்டையால் சிரிப்பு கண்ணீரை துடைத்தபடியே சாய்ந்து கொண்டார் ஆத்மா. ஆத்மா, ஞாபகம் இருக்கிறதா? ஃப்ளாஷ் மற்றவர்கள் எவருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தலைவருக்கும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் தெரியும். ஆத்மாவின் சிரிப்பு நின்றது. மற்றவர்கள் மௌனமானார்கள். ஏர் கண்டிஷன் உருமல் மட்டும் கேட்டது. 3 வருஷங்களுக்கு முன் இந்த ஃப்ளாஷ் சாதனத்தை அமைத்தோம்.
அதை பற்றி இப்போது மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் வந்து விட்டதுன்னு நினைக்கிறேன். சொல்லலாமா ஆத்மா? சொல்ல அனுமதி இருக்கிறதா? சொல்லு என்றார் சிந்தனையின் ஊடே. உலக அரசின் புதிய திட்டம் ஃப்ளாஷ். உலகின் பத்திரத்தை பாதிக்கக்கூடிய மகத்தான மிக தீவிரமான அபாயம் நேர்ந்தால் உலகின் அத்தனை செய்தி சாதனங்களையும் ஒரே சமயத்தில் கவர்ந்து ஒரே செய்தியை அனுப்ப ஏற்படுத்திய ஒரே ஒரு சாதனம். எலக்ட்ரானிக்ஸ் நிபுணர்களின் 3 வருஷ உழைப்பிற்கு பின் ஏற்படுத்திய ஒரு சூப்பர் சாதனம். அது ஆத்மாவின் அலுவலகத்தில் ஒரு தனி அறையில் இரட்டை பூட்டு போட்டிருக்கிறது. அதன் சாவி எங்கே இருக்கிறது? அதற்கு சாவி இல்லை, 2 பூட்டுகள், அதுவும் நம்பர் அமைக்கும் காம்பினேஷன் பூட்டுகள். ஒரு காம்பினேஷன் ஆத்மாவுக்கு தெரியும், மற்றது என்று ஆத்மாவை பார்த்தார். மற்றது உலக தலைவர்களுக்கும் தெரியும். மறுபடியும் மௌனம். எல்லோரும் ஆத்மா பேச காத்திருந்தார்கள். ஆத்மா புன்முறுவலுடன் பரஞ்சோதி என்றார். பரஞ்சோதி சொல்வது உண்மைதான். அப்படி ஒரு சாதனம் இருக்கிறது. இதை தலைவரோ நாமோ தனியாக திறக்க முடியாது. அவர் நம்பர் எனக்கு தெரியாது, என் நம்பர் அவருக்கு தெரியாது. இருவரும் சேர்ந்து சதி செய்திருக்கிறோம் என்று பரஞ்சோதி சொல்ல முற்படுகிறார் என்றால் அதையும் விசாரித்து பார்த்து விடலாம். தலைவர் இப்போது இங்கே இல்லை, நோவாவில் இருக்கிறார். இன்றுதான் இந்த கலாட்டாவை கவனிக்க புறப்படுகிறார். அவரை பார்த்து 15 நாள் ஆகிவிட்டன. செய்தி வந்தது நேற்று முன்தினம். அதற்கு மேலும் சந்தேகம் இருந்தால்... சந்தேகத்துக்கு சொல்லவில்லை ஆத்மா, நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். இந்த செய்தி தோன்றுவதற்கு இருக்கும் ஒரே ஒரு மார்க்கத்தை சொல்வது இந்த தருணத்தில் என் கடமையாகிறது. இருந்தும் எங்கள் மீது சந்தேகத்தை விதைத்து விட்டாய். அந்த முட்டாள் பெட்டியை ஆரம்ப பரிசோதனைகளுக்கு அப்புறம் நான் பார்த்தது கூட இல்லை. எதற்கும் பார்த்து விடலாம். பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதை உபயோகிக்கவில்லை என்று சொன்னால் அந்த வார்த்தை போதாது. பார்த்து விடலாம் வாய. அவர்கள் ஃப்ளாஷ் சாதனம் அமைந்திருந்த அந்த அறை வாசலில் நின்றார்கள். நிபுணர்கள் அதன் 2 பூட்டுகளை பரிசோதித்தார்கள். பவுடர் அடித்து விரல் ரேகைகளை தேடினார்கள். இன்ஃப்ராரெட் போட்டு பார்த்தார்கள். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தார்கள். நிச்சயமாக சொல்லலாம், இது திறக்கப்படவில்லை என்று. கிராஸ்மேன், என்ன செய்ய வேண்டும் சொல்லு. மனோதத்துவ நிபுணர் ஆயிட்ட நீ. உடனே அரசாங்க சார்பில் ஒரு அறிக்கையிட வேண்டும். மக்கள் மிகவும் குழப்பமான நிலையில் இருக்கிறார்கள். எல்லாரும் இதையே பேசுகிறார்கள். உற்பத்தி குறைந்து விட்டது. உலகின் மனநிலையே பாதிக்கப்பட்டு விட்டது. செய்தி எப்படி கிளம்பியதுன்னு நம்மால் கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் செய்தி தவறானது வெறும் பொருள் என்று அறிக்கை விட வேண்டும். ஒரே ஒரு சந்தேகம் என்றார். வயதான குரல் கேட்டது. என்னையா? செய்தி புரளி ஆதாரமற்றது என்று நாம் முழுமையாக தீர்மானித்து விட்டோமோ? அதில் என்ன சந்தேகம்? நீ என்ன சொல்ல போகிறாய்? கடவுள் வரப்போகிறான்னா? இன்னும் 12 தினங்கள் தானே, பார்த்து விடலாமே. சரிதான், நீ கூட மாறிவிட்டாயா? பார்த்தாயா செய்தி எவ்வளவு தூரம் பாதித்திருக்கிறது என்று? பெரியவரை, கடவுள் இருக்கிறார் என்று நீர் நம்புகிறீரா? இருக்கலாம். கடவுள் இருந்தால் இப்படி முட்டாள்தனமாக பேப்பரில் போட்டுவிட்டு டெலிவிஷனில் அறிவித்துவிட்டு ஒரு சினிமா நடிகனை போல இன்ன தேதி இன்ன நேரம் என்று அறிவித்து விட்டு வருவாரா? இதென்ன அவதாரமா? அதுவும் திடீரென்று நம் மேல் அவருக்கு அவ்வளவு கருணை? அவதாரம் எடுக்க வேண்டிய நிர்பந்தம்? நாம் என்ன பாவம் செய்து விட்டோமா? நாம் கொலைகள் செய்து விட்டோமா? எவ்வளவு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறோம். கடவுளுக்கு என்ன அவசியம்? விஞ்ஞான பிரிவை சேர்ந்த எலைடோ என்பவர் பேசினார். எனக்கு ஒரு விஷயம் முக்கியமானதை படிக்கிறது. என்ன? அந்த தினம் வெள்ளிக்கிழமை. அதனால் என்ன? அன்று உலக பயாலஜி கேந்திரத்தில் ஒரு முக்கிய பரிசோதனை நடக்க இருக்கிறது. என்ன? முதலாக முழுவதும் ரசாயன அடிப்படையிலேயே மனித கருவை உண்டாக்கப் போகிறார்கள். உண்டாக்கட்டும், இதற்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? முதல் தடவை கடவுள் அமைத்த சிருஷ்டி நியதியை மீறப்போகிறோம் என்றார் பெரியவர். கடவுளாவது அமைத்ததாவது என்னையாவது? சென்ற நூற்றாண்டின் இறுதியிலேயே இந்த விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு காரண காரியங்களுக்கு எல்லாம் ஆதாரங்களை அலசி தீர்வு கண்டுவிட்டோம். எகிப்திய ராவிலிருந்து கிரேக்க கடவுள்களை, சென்ட் தாமஸ் அக்வினாஸை, யூதர்களின் யெகோவாவை, யங்கின் மனதத்துவ அடிப்படை விசாரணைகளை, இந்துக்களின் வேத புராணங்களை, பௌத்தத்தை, ஜைனத்தை, இஸ்லாமை, தாவிசத்தை எல்லாவற்றையும் டாவிசத்தை எல்லாவற்றையும் அலசியாகிவிட்டது. கடவுள் என்பது மனிதனின் மன அமைதிக்கு ஏற்படுத்தி கொண்ட சித்தாந்தம்.
அந்த அமைதியை அழித்து விட்டால் கடவுள் என்கிற சித்தாந்தத்துக்கு அர்த்தமும் இல்லை, அவசியமும் இல்லை என்று ஆணித்தரமாக நிரூபித்து விட்டோம். எல்லாவற்றையும் ஒழித்து கட்டிவிட்டோம். பள்ளிப்பாடங்களிலிருந்து கடவுளை நீக்கிவிட்டோம். பரிசுத்த ஆவிகளையும் தந்தைகளையும் மகன்களையும் கிருஷ்ணர்களையும் அல்லாக்களையும் துஷ்டர்களையும் துப்புரவாக நீக்கிவிட்டோம். எங்கிருந்து கிளம்பியது இந்த கரையான்? இருந்தும் சரிதான். நண்பர்களே, ஓட்டு எடுத்து பார்த்து விடலாம். நாம் இந்த செய்தியை நம்புகிறோமோ நம்பவில்லை என்பவர்கள் கைதூக்குங்கள். அந்த பெரியவரையும் தேர்ந்த விஞ்ஞானியான எலைட்டோவையும் தவிர மற்றவர்கள் கைதூக்கினார்கள். மெஜாரிட்டி தீர்ப்பு. பரஞ்சோதி, உடனே மறுப்பு செய்தி தயார் செய். மறுப்பு விட்டுருக்காங்க, கவனிச்சிங்களா? ஏன் ஏன் உடனே மறுப்பு செய்தி அறிவிக்கவில்லை? ஏன்பா, இன்னொரு சோமா கொண்டு வா சாருக்கு. இல்லை, நான் சாப்பிட்றதில்ல. சும்மா சாப்பிடுங்க, தேவர்களின் பானம் போல் சோமா. நீங்கள் நம்புறீங்களா? கட்டாயம், நிச்சயம் வெள்ளிக்கிழமை வரப்போகிறாரு. எனக்கு அரசாங்கம் சொல்வது போல் இது ஒரு ஜோக் என்று தான் படுகிறது. சிரிக்க போவது நாங்கள். கடவுள் எப்படி இருப்பார்? பார்க்க போகிறோமே. நான் சொல்கிறேன் என்று அருகில் இருந்த ஒருவர் எழுந்து அவர்களுடன் சேர்ந்து கொண்டார். நீங்கள் எந்த கட்சியே? கட்டாயம் வரப்போகிறாரு. நண்பரே, கேட்டீரா? சப்பாஷ் சார். சார் என்ன சொல்கிறாரு? கடவுள் எப்படி இருப்பார்னு. கீதை என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, அரசாங்கம் தடை செய்த புத்தகம். அதன் கையெழுத்து பிரதி ஒன்று என்னிடம் இருக்கிறது. என்ன அபாரமான பாடல்கள் தெரியுமா? என்ன சொல்கிறது? அது கடவுளே சொன்ன பாடல்கள். கடவுள் பேர் என்ன? கிருஷ்ணர். அவர்தான் கடவுள். கீதையில் தெளிவாக சொல்லியிருக்கிறார், யுகத்துக்கு யுகம் நான் தோன்றுவேன் என்று. நல்லா கேமராவை ஒன்று வாங்கிக் கொள்ள வேண்டும். சார், உங்கள் பேர் என்ன? கிருஷ்ணனா? கிருஷ்ணன் என்றே கூப்பிடுங்களேன். உங்களுக்கு சரித்திரம் தெரியுமா? கிருஷ்ண, ராமன் என்பெல்லாம் பிற்பட்ட கடவுள்கள். இந்துக்கள் முதலில் சூரியனையும் இந்திரனையும் வருணனையும் உபாசித்தார்கள், தெரியுமா? கிருஷ்ணன் தான் எல்லாம். இந்திரன், வருணன், சிவன், விஷ்ணு, நீ, நான், அந்த ஸ்டீரியோ விஷன் பெட்டி எல்லாம் கிருஷ்ணன் தான். கீதையில் சொல்லியிருக்காரு. 2-3 நாட்களாக சரியாகவே சாப்பிடுவதில்லை நீங்கள். அதிக எதிர்பார்ப்பில் எனக்கு உணவு கொள்ளவில்லை. தூக்கத்தில் கூட கடவுள் பேத்தலா? இன்னும் 10 நாட்கள். எனக்கு என்னவோ சூரியன் தான் கடவுள் என சந்தேகம் ஏற்படுகிறது. பொடி முட்டாள, விளம்பரத்தை சரியாக கவனிச்சியா? சூரிய உதயத்தின் போது நான் உங்கள் முன் தோன்றுவேன் என்றிருக்கிறதே, அப்படின்றன்னு அர்த்தம். சூரியனும் அவர் வேறு என்று தானே. சூரியன் அவருக்கு சின்ன சமாச்சாரம். அவர் சூரியனை விட மிக மகத்தானவர். நான் அன்றைக்கி என்ன உடுத்திக்கொள்வது என்று யோசிக்கிறேன். நீ நிர்வாணமாக வந்தாலும் ஒருவரும் உன்னை பார்க்க போகிறதில்ல. எங்கேயா அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜரு? உங்களுக்காக தான் காத்துட்ருக்காரு. கூப்பிட வர இன்னும் 7 நாள் தான் இருக்குது. நமஸ்காரம் சார். என்ன விளம்பரம் தயாராகிடுச்சா? பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜர் 7-8 போஸ்டர்களை விரித்தார். என்ற அவைகளை ஒவ்வொன்றாக நிராகரித்துவிட்டு ஒரு போஸ்டரை நிறுத்தி, இதே அடிங்க, 3 கோடி பிரதிகள் பல வர்ணத்தில் என்றார். அந்த போஸ்டரில் கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ, கோகோ கோலா இருக்கிறது. ஹே அக்னியே, மிருத்தியனான நான் மரணமில்லாத உம்மை ஸ்துதியிலிடுபட்டு மனத்தோடு அழைக்கிறேன். குழந்தைகளுடன் யான் மரணமில்லாமல் உண்ணும்படி அன்னத்தை அழியும். அக்னிதான் கடவுள். பார்த்து கொண்டே இருங்கள். கிட்ட நெருங்க முடியாதபடி ஒரு அக்னி தோன்றும். நம்ம எல்லோரையும் அப்படி அணைச்சிக்கொள்ளும். தீயணைக்கும் படைக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிண்டலாக இருக்கிறது. இன்னும் 3 நாட்களில் தெரிந்து கொள்ள போகிறீங்க. முட்டாள்தனத்தின் சிகரம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை போலும். கடவுள் வந்தால்னா வராவிட்டால்னா என் தூக்கம் கெட்டு விட்டது. பக்கத்து வீட்டு தினமும் பஜனை செய்கிறாங்க. இதெல்லாம் அரசாங்கம் அனுமதிக்குது. அரசாங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நிலைமை அளவுக்கு மீறிவிட்டது. ஏயா, எத்தனை கடவுள் இருக்கிறார்கள்? ஒருத்தன் கிருஷ்ணா, ஒருத்தன் அல்லா, ஒருத்தன் இயேசு. நீர் புது கட்சி அக்னி. எத்தனை பேர் ஐயா தோன்ற போகிறாங்க? அங்கே இடம் போதுமா? அக்னி தான் கடவுள். அது சரி, நம்ம ஊரில் எங்கே தோன்ற போகிறார் மிஸ்டர் அக்னி? ஊருக்கு வெளியே பெரிய மைதானம் இருக்குல்ல, அங்கே தான் எல்லோரும் கூடுற அளவு இடம் இருக்குது. அப்போதே ஜனங்கள் அமைதியாக கூடி தரிசிப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறாங்க. நீங்கள் வர்றீங்களா இல்லையா? நான் வரவே போகிறதில்ல. ஏன்? வீட்டில் ஸ்டீரியோ விஷனில் நல்ல கலரில் காட்டுவாங்க, கூட்டம் இல்லாமல் பார்க்கலாம். அதிகாலையில் எழுந்து கூட்டத்தில் மோதி அடித்து கொண்டு யார் போவாங்க? நாசம் என்றார் ஆத்மா. என்ன செய்வது ஆத்மா? இந்த ஹிஸ்டீரியாவை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன தான் மறுப்பு விட்டாலும் அந்த முட்டாள் ஜனங்களுக்கு மண்டையில் ஏறவில்லையே. இன்னும் 2 நாள் தானே, பல்லை கடித்து கொண்டு எக்கேடு கேட்டு போங்கள்னு இருக்க வேண்டியதான். கூட்டம் அதிகம் இருக்கும்.
என்ன செய்வது, அதற்கான போலீஸ் பந்தோபஸ்துகள் செய்தாக வேண்டும். தலைவர் என்ன சொல்கிறாரு, அவரும் இந்த விளையாட்டு எதில் முடிகிறது என்று பார்த்து விடலாம் என்கிறார். ஜனங்கள் முண்டி அடித்து கொண்டு சாகாமல் இருந்தார். சரி, பரஞ்சோதி ஒரு முக்கியமான விஷயம், கூட்டம் முடிந்த பின் கவனமாக இருக்க வேண்டும். கலகம் கல்லடி எதுவும் ஏற்படக்கூடாது. பார்த்துக்கொள்கிறேன், நீங்கள் வர்றீங்களா? நானா என்று சிரித்தார். அந்த வெள்ளிக்கிழமை மைதானம். சூரியன் இன்னும் உதயமாகவில்லை. மெல்லிய வெளிச்சம் வர ஆரம்பித்திருந்தது. அந்த இடத்தில் இருந்த அத்தனை மனிதர்களின் எண்ணிக்கைக்கு ஆரவாரம் குறைவாக இருக்கிறது. ஒரு எதிர்பார்ப்பு காற்றில் தொங்கியது. கிருஷ்ணா, கிருஷ்ணா, மறுபடியும் வா, இயேசுவின் 2ஆம் வருகை, டாவ் தான் கடவுள், அல்லா தான் எல்லாம், ஜராதுஷ்டர் வரவிருக்கிறோம், அவன் சிவன் என்று அங்கங்கே அட்டைகளில் ஒட்டிய எழுத்துக்கள் நடனமாடின. பலவித ராகங்களில் பாடும் திட்டுகள், சிறிய சிறிய ஹோமங்கள், பூக்கள், கேமராக்கள், ஸ்டீரியோவிஷனின் டாலிகள், ஆர்க் விளக்குகள், விளம்பரங்கள். சூரிய உதயம் 5:58. மணி 5:57. ஆரவாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அடங்கி மௌனம், மிக மிக மௌனம். தூரத்தில் மெதுவாக சோலையை அலைக்கும் காற்று கேட்டது. உறங்கி எழுந்த பட்சிகளின் உற்சாக குரல்கள் கேட்டன. எல்லோரும் எதிரே தனியாக அமைக்கப்பட்டிருந்த அந்த காலி இடத்தை எதிர்நோக்கி இருந்தார்கள். 5:58. 6 மணிக்கு அவர்கள் வீடு திரும்பினார்கள். மற்றும் இந்த கதை எப்படி உங்களுக்கு பிடிச்சதா? இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு. தேவன் வருகை, அது என்ன சொல்ல வர்றாருங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம் அல்லவா? இஃப் யூர் an atheist you may look at it one way, if you're a believer you will look at it one way. ஸோ நல்லா தான் எழுதியிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான், மக்களோட பெர்ஸ்பெக்டிவ். அந்த 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 த மிஸ்ட்ரி ஆஃப் காட் என்டிட்டிங்கிறது அண்ட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிலிஜன்ஸ் அப்படியே காமிச்சிட்டு லாஸ்ட்டில் ஒரு மாதிரி அப்படி சஸ்பெண்டட் அனிமேஷன் மாதிரி விட்டுட்டார் அப்படி. ஸோ வெரி குட். ஐ என்ஜாய்டு. உங்களுக்கு பிடிச்சதான்னு தெரில. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன்.